ரெண்டாவது, யூ ஷுட் ஹாவ் அ சாலிட் கண்டென்ட் டு ஷேர். ஆமா தானே? இப்ப பாருங்க, அகிமாஸ் கிட்ட சொல்றதுக்கு ஒரு சரியான என்ன இல்ல, செய்தி இல்லை, செய்தி இல்லை. ஆனா கூஷி கிட்ட இருந்துச்சு கரெக்டா கிளாரிட்டி. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லு தெரியுமா? யுத்தத்துல இயேசுவ நம்ம யுத்தத்துல சாகிறது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, நோயில சாகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள், என் ஜனங்கள். இது ஏதோ புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. This is not a word for someone outside the church. For inside, உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறியாமை, நெக்லிஜென்ஸ் இஸ் லைக் a cancer to Christianity. அறியாமை என்பது கிறிஸ்தவத்தையே அழிக்கிற ஒரு பயங்கரமான ஆயுதம். நீங்கள் தேவனை அறிகிற விதமாய் அறிந்து கொள்ள கூடாதபடி எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகளையே வைத்து இயேசுவை பற்றி அறிய விடாம சத்துரு என்ன பண்ணிட்டே இருப்பான். அதனால்தான் பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்றாரப்பா, உங்க மனக்கண்கள் திறக்கப்பட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் வந்த உடனே சுகத்திற்காக, கடனுக்காக, வியாதிக்காக, போராட்டங்களுக்காக, சமாதானத்துக்காக ஜெபிக்கிறது அது ஒரு கூட்டம். ஆனா பவுல் சொல்றாரு, அப்பா இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க மனக்கண்கள் திறக்கணும். அவருடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நீங்கள் அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா you started to know Jesus more. எவ்வளவு அதிகமா இயேசுவை அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சின்னதாக இந்த உலகம் உங்களுக்கு மாறும். எவ்வளவு அதிகமாக தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக மனிதனிடத்தில் அன்பை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களோ, the power of God நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு குறைவாக இந்த உலகத்தின் மேல் இருக்கிற பற்று உங்களுக்கு என்ன பண்ணும். இன்னைக்கு ஆண்டவரை அறிகிற ஒரு பெரிய பயங்கரம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களா இருந்தும் கூட அறியாமை நமக்குள்ள இருக்குது. இயேசுவின் நாமத்தில் அது விலக, அது ஒரு இருள். அறியாமை என்பது இருள்.